தேவி பர்வதா சுவாமி எப்படி நெடிய கடல் சூழ்ந்த உலகத்தில் உங்களுடைய மனைவியாகப்பட்டவள் உமா பார்வதி மல்லிகை மில்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அகில உலகத்தில் உள்ள வாசனாதி மகளை கொண்டு வந்து சரி பாதத்தை படுத்தேன் சுவாமி. கண்ணே பர்வதா சுவாமி என் அருமை நாயகமே தேவி உமா பார்வதா என் பாதத்தை படுத்த எப்படி இருக்க தெரியுமா? சுகமாக வாழ்ந்திருப்பாய் கண்மணி. சுவாமி உங்களுடைய பாதத்தை படுகிறார கடல் சூழ்ந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பது ஆச்சரியம் செய்வீர்கள். அகில உலகத்தில் 30 கடவுள் முதல் கடவுளா தாங்கள். உண்மை. நீங்கள் தந்த ஆசீர்வாதம் குடிமேல் வாழ்ந்திருப்பேன் சுவாமி. ஆகட்டும், சுகமாக வாழ்வாய் கண்ணி. சுவாமி அப்படி இருக்கும் தருவாய் தன்னை அழைத்து நோக்கம் என்னவோ சுவாமி? அப்படியா? அதி சீக்கிரமாக கணா போதகணங்களை விட்டு தேவி பாதை நடத்தி வர சொன்ன காரணம் என்னன்னு கேட்கிறாயா? எதற்காக தெரியுமா? என்ன காரணம்? எனக்கு என்ன வேலை? அன்றாடம் உங்களுக்கு என்ன வேலை? வானத்தில் பறக்கக்கூடிய பட்சிகளையும் நிலத்தால் ஊர்ந்து செல்லக்கூடிய உறுப்புகளும் யானை முதல் எருமக்கடை 84 லட்சம் ஜீவதிகளுக்கும் படியிலிருந்து பசி தீர்க்கக்கூடிய பரமக்கடல் அல்லவானா? ஆகையால இன்று நான் படியிலுக்கு தருணம் வந்து விட்டது. அப்படியா? அதனால அனைத்து ஜீவராசிகளும் பசியால் பாடி பதுங்கி கொண்டிருப்பார்கள். நான் அதி சீக்கிரமா சென்று படியிலிருந்து பசி தீர்க்க வேண்டும் சுவாமி. அதனால பொன்னான வாய்த்திருந்து போய் வா, நான் அந்த வழியிறப்ப வேணும். நீ படியலுக்கு போறேன்னு சொல்றீங்க. உண்மை. அன்றாடம் உங்களுடைய தொழில் அதுதானே? உண்மைதான் சுவாமி. அன்றாடம் நான் உங்களை பாதத்தை பறிவதும் தன்னை நீங்க ஆசீர்வாதம் செய்வதும் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயம். உண்மை. உலகம் வைக்கும் படியலுக்கு போறேன்னு சொல்றீங்க. உண்மைதான். மரணமாக சென்று வீடு திரும்பி அதுதான் மிக்க மகிழ்ச்சி ஆகட்டும். ஆகட்டும், சென்று வார்கள். நான் அதிசீக்கிரமாக படியை விட்டு அச்சனமாக ஓடி வருகிறேன். பத்திரமாக அரண்மனையிலே அப்படி ஐந்துங்கிறவனே வருவேன் என்று வழிபார்த்துக் கொண்டிரு. அப்படி போய் வருகிறேன். சுவாமி படியலக்க போய் வருங்கள் என்று எனக்கு ஆளாம் என்று வழி அனுப்பினாய். போகும் மனிதனை ஏன் வழி மறிக்கிறாய்? சுவாமி உனக்கு வைக்கும் படியலுக்கும் போகும் தருவாயில் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் சுவாமி. ஈசன் மனைவி உமா பார்வதிக்கு சந்தேகம். ஆமாங்க. இஜகத்தை கட்டி காக்கக்கூடிய அம்மை எப்ப நாம் இருவரும். ஆமாங்க. அதாவது அம்மை
அப்பன் என்று சொல்லுக்கு நான் உதாரணம், ஆமாங்க. அம்மை என்று சொல்லுக்கு நீ உதாரணம். நான் உதாரணம். ஒரு அம்மைக்கே சந்தேகம் உண்டா ஜெகம் எப்படி வாழ்வது? சுவாமி அப்பேற்பட்ட சந்தேகம் எப்படி தெரியுமா? பல பல வியாதிகளுக்கு கூட மருந்து உண்டு. ஆமாங்க. இந்த சந்தேகம் என்ற மருந்து வியாதிக்கு மட்டும் மருந்தே இல்லை, கிடையாது. அதை விட்டுட்டு உட்காருப்ப சாராகம்மா. அதை பார்த்தா எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. சரி விட்டு உட்காருங்க. விட்டுட்டு உட்காருங்க, எங்கேயும் ஓடாது. உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? அப்படியா? அப்படியா? என் மொழி பாரதிக்கு இப்ப தெரியாதுமா? உலகத்தில் முதல் தெய்வம் சொல்லாதாரோ? அப்படியா? அகில உலகத்தில் சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய 3 கடவுள்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்தந்த கடவுளுக்கு ஒவ்வொரு வேலையாகும். ஆமா ஆமா. அப்படி இருக்கும் தருவாயில் உலகத்திலே முதல் கடவுள் யாருங்க? உலகத்தில் முதல் கடவுள் யாருன்னு கேட்கிறாங்க. ஆமாங்க. உலகத்தில் முதல் கடவுள் நானாடி ஆதி சிவனாடி. ஜகத்திலே முதற் கடவுள் உன் கடவுள் பரமசிவன் நானே. சாமி கேட்கறதுக்கு ஆனந்த சந்தோஷமாக இருக்கிறது. உண்மை. அகில உலகத்துக்கு முதல் கடவுள் தாங்களே தான். நானே. உண்மைதானே? ஆகட்டும். சுவாமி சந்தேகம் தீர்ந்ததா? என்னுடைய சந்தேகம் இருக்கப்பட்டது தீர்ந்து விட்டது. போய் வருகிறேன். சென்று பார்வதா சுவாமி வாயுங்கி, உனக்கு என்ன இன்று ஏதோ சித்தம் கலங்கி விட்டதா? என்ன மதிமங்கி விட்டேன். படியாக செல்கின்ற போது ஆளாமேந்தி வழி அனுப்புவாய். ஆமாங்க. போய் வரும் என்ற போது வந்த உடனே மீண்டும் ஆளாட்டி எடுத்து பாத பூஜை செய்து மலர் தூவி ஆசீர்வாதம் செய்வாய். ஆமா சுவாமி. வழக்கத்துக்கு மாறாக நான் படியாக செய்கின்ற போது என் பணியை செய்ய விடாமல் வழிமறிக்கும் காரணம் என்ன? சுவாமி எனக்கு இன்னொரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம்? ஆமாங்க. எப்பா ஏப்பா கொள்ளக்காரர மத்தலக்காரர பார்வதிக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? சுவாமி சத்திர சூரி எனக்கு உண்டான சந்தேகம் எப்படி தெரியுமா? இரவு நேர வேளையில் ஒளி வீசுறார் அல்லவா, அந்த சந்திர பகவான் யாரு? பகல் நேர வேளையில் ஒளி வீசுறார் அல்லவா, அப்படியா அந்த சூரிய பகவான் யாரு? கண்ணே அடியன் சந்தேகம். ஈசனின் மனைவியாக இருந்து இது கூட தெரியாமல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இவ்வளவு காலமாக. ஆமாங்க. அப்படியா சுவாமி? யாருங்க? ஆஹா கண்ணே சூரியன் வலது கண்ணே தேசிரா கண்ணே பார்வதா அந்த சூரியன் வலது கண்ணே தேசிரா கண்ணே சத்திர ஜனமே கண்ணே தேசிரா கண்ணே பார்வதா அந்த சத்திரா வலது கண்ணே தேசிரா உதயா அந்த சூரியன் வலது கண்ணே பகலில் ஒளி வீசக்கூடிய சூரிய
சூரியன் இந்த சிவனுடைய வலது கண் நேத்திரம். அதுவோ வலது கண் நேத்திரம். இரவில ஒளி வீசக்கூடிய சந்திரன் இந்த சிவனுடைய இடது கண் நேத்திரம். அதனால ஆக மொத்தம் சூரியன் சந்திரன் இருபாலங்களும் இந்த சிவனுடைய கண் நேத்திரங்களே. ஓ இரண்டுமே உங்களுடைய கண்கள். ஆமா அதுதானே. போடுனாரே. ஆகையால இருவருமே இந்த சிவனுடைய கண் நேத்திரம். சுவாமி என்னுடைய சந்தேகமாகப்பட்டது தீர்ந்து விட்டது. நீங்கள் சென்று படியளிக்க வாருங்கள். அப்படியா?